ஆளே இல்லாத ரோட்ல ஒரு பொண்ணு பொக்கையோட நடந்து போய்க்கிட்டு இருக்க. ஒரு கார் வந்து அந்த பொண்ணை மோதுது. அந்த பொண்ணோட முகத்தை நமக்கு காட்டலை. இந்த சீனோட தான் ஆரம்பிக்குது டலா வெப் சீரிஸோட செகண்ட் எபிசோட். ஃபர்ஸ்ட் எபிசோட் கடைசியில் ஓம் செத்து போயிருந்ததை பார்த்தோம். இதே நேரம் ஓமோட வீட்டில் என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக உட்காந்துருக்காங்க. ஓமோட சித்தப்பா பீட்டர் நிறைய பாருக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாரு. பெருசாக பழக்கம் இல்லாதனால எத்தனை பாருக்கு போகணுன்ற ஞாபகமே இல்லாமல் ஹேங் ஓவரில் உட்காந்துட்ருக்கான். அக்கா என்னோட பையனையும் உங்களை மாதிரி மாற்றிடாதீங்கன்னு சொல்லவும், எக்கப்போப்பும் வந்து இதெல்லாம் பார்த்தா நம்ம அப்பா பெருமைப்படுவார்னு சித்தப்பா கிட்ட சொல்ல, அவர் உடனே ஓம் பண்ணுறதுல பாதி தான் நான் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் சாப்பிட்டுட்டு இருந்த பேம் இரும ஆரம்பிக்க, இவ்வளவு நேரமும் முடி அவங்களோட காயத்தை மறைச்சிட்டு இருந்திருக்கும். அது இப்போ தெரிஞ்சிருது. அக்கா பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க, கீழே விழுந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஃப்ளோரல் ஸ்டுடியோவிலையான்னு கேட்டவங்க ஒரு சர்வெண்ட்டை கூப்பிடுறாங்க காயத்துக்கு மருந்து போடுறதுக்காக. அவங்க வர லேட்டாகவும் பேம் கோவத்தில் கப்பை அடித்து வச்சுட்டு நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்போ தான் பாட்டி ஓம காணுன்றதை நோட் பண்ணி கேட்குறாங்க. இதே நேரம் ரீசா வீட்லேயும் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. வெட்டிங் டே அன்னைக்கு கூட டைமுக்கு எலும்பலைன்னு சொல்லி பிரபா ரெண்டாவது அண்ணி சுஜாவை அடுத்தவங்க முன்னாடி சொல்லிட்டு, அதே நேரம் தன்னை பொறுப்பாக காட்டிக்கிறதுக்காக நேற்றே நான் என்னோடய ஃப்ளவர் டெக்கரேஷன் ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு சொன்னவங்க, அவங்க ரோஸை கம்மியாக ஆக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சம் ரோஸை கசக்கி போட்டுட்டேன்னு பெருமையாக சொல்கிறாங்க. அப்புறம் ரீசாவை காணோமேன்னு நோட் பண்ணவங்க ரீசாவை காணோமேன்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணையும் காணோன்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் நார்மலாக இருக்க வேண்டியதை விட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. இவங்க அதை சொல்லவும் செய்கிறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வேறு விதமான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதா டவுட் பண்ணுறாங்கன்னு தெளிவாக தெரியுது. இதே நேரம் கிறிஷும் அங்கே வராரு. ரீசா மேக்கப்புக்காக ஹோட்டலுக்கு போயிருக்கான்னு சொல்கிறாரு. யாருக்கும் தெரியாதது கிறிஷுக்கு தெரிஞ்சிருக்குன்றது பிரபாக்கு இன்னும் சான்ஸாக போயிட அதையும் கேட்குறாங்க. வெட்டிங் டே அன்னைக்கு எப்படி இருந்தாலும் மேக்கப்புக்கு தானே போவாங்க, எல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தானே சொல்கிறாரு கிறிஷ். இந்த டைம் ஓம் வீட்டில் எக்கப்புக்கு போலீஸ்கிட்ட இருந்து கால் வர, அங்கால பேம் ஷூஸை போட்டுட்டு வெளியே கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போது உள்ளே இருந்து அப்படிலாம் இருக்காதுன்னு பதட்டமாக பேசுகிற சத்தம் கேட்குது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினை விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் டயர்டில் நல்லா தூங்கியிருப்பாங்க. 6 மணி போல் மென்டர் தான் அவங்களுக்கு கால் பண்ணி எழுப்பி விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு ரீசாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆனால் ரீசா ஆன்சர் பண்ணலை. இது தெரிஞ்சது உடனே ரீசாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு போலீஸ். இப்போது எக்கப்போ பக்கா சித்தப்பா எல்லாருமே ஸ்டுடியோவுக்கு வந்துடுறாங்க. வயதில் ஷூட் பட்டு செத்து போயிருக்காரு. கன் கிடைக்கல. கையில் இருக்கிற ஸ்க்ராட்ச், முகத்தில் இருக்கிற கிராஸ் கட், இதெல்லாம் ஃபொரன்சிக்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் மிச்சத்தை செய்யணும்னு சொல்கிறாரு. இங்கே இருக்கிற போலீஸை விட ஒரு நல்ல டிடெக்டிவ் வேணும்னு நினச்ச எக்கப்போ அவரே ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஓமோட பாட்டிக்கு ரிப்போர்ட்டர்ஸ் போகிறாங்க. அவங்க எதுவுமே சொல்லலை. டிவி ஃபுல்லாகவும் ஓமோட நியூஸாகவே போய்கிட்டு இருக்கு. அதை சஞ்சயும் பார்த்துட்ருக்காரு. வீட்டிலேருந்து சீன் அதை பார்த்துட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. கிரிஷ் நியூஸை பார்த்துட்டு இருந்தவர் பேசாமல் கிளம்பி போக, சுஜா அவரை பயத்தோடு பார்க்குறாங்க. இவர் ஏதோ பண்ணியிருப்பாரோன்னு அவங்க பயப்படுறாங்க போல். பேம் அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் பியோட இருக்கா. பி அவள் காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்க. இவள் டிவியில் நியூஸை பார்த்துட்ருக்கா. ஹோட்டலில் இருந்த ரீசாவோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த நியூஸை பார்த்துட்டு அவளுக்கு கால் பண்ணுறாங்க. அவள் ஆன்சர் பண்ணலை. ஸோ அவள் ஹோட்டல் ரூமுக்கே போய் கதவை தட்டுறாங்க. அப்பையும் அவள் திறக்கலை. வீட்டில் ரீசாவோட அப்பா பிஸ்னஸில் எங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமானு பசங்கக்கிட்ட கேட்கும்போது, ரெண்டாவது அண்ணா ஜிப்புக்கு பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியல போல் அவர் முழிக்கிறாரு. ஹிட்டிசெக் தான் ஆல்ரெடி மோர்லேண்ட் டவுரியாக எங்ககிட்ட வந்தாச்சு. இப்போவும் உயிரோடு இல்லைன்றதுனால அவரோட பொலிட்டிக்கல் கரியரை பற்றி யோசிக்காமல் ப்ரொட்டஸ்ட்டை இக்னோர் பண்ணிவிட்டு மோளை கட்டலாம். ஸோ ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறாரு. ரீசா எப்படி இருக்கான்னு கேட்கும்போது ரீசாவை பார்க்குறதுக்காக கிரிஷ் போகிறாருன்னு சுஜா சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் சீனில் ரீசாவோட ரூமை தட்டிகிட்ருக்காங்க கிரிஷும் கிட்டிசக்கும். ஆனால் டோரை ஓப்பன் பண்ணது ரீசா இல்லை, நொம்னிமன்ற அவங்களோட சர்வன் தான். ரீசா தனியாக இருக்கணும்னு நினைக்கிறதா இவங்க சொல்லும்போது கிரிஷ் மட்டும் உள்ளே எட்டி பார்க்குறாரு. அப்புறம் கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் சீனில் எக்கப்போ அரேஞ்ச் பண்ண டிடெக்டிவ் வந்து ஃபஸ்ட்டாக ஹீரோயினை விசாரிக்கிறாரு. எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்ஃபார்மர் எக்ஸ்ப்ளோர்ட் ஆன சவுண்ட் இவங்களுக்கு கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் ஃபயர் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருந்ததுனால கன்ஷட் சத்தம் எதுவும் கேட்கலன்னு சொல்கிறாங்க. மென்டர் அன்னைக்கு நைட் அங்கே இருந்ததுனால அவங்களையும் விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்க முன்னாடியே போயிட்டு தான் சொல்கிறாங்க. தான் அங்கே இருக்கும்போது பேமும் அங்கே வந்ததாக சொல்கிறாங்க. ஹீரோயினும் இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ பேமையும் விசாரிக்கிறாங்க.
ஓம்கிட்ட அவரோட பிரச்சாரம் பற்றி பேசினேன். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் அவரோட வந்திருந்தேன். அதுக்கப்புறம் பேக் ஸ்ட்ரீட் என்ட்ரன்ஸில் காரில் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. அவளை வெயிட் பண்ண வைக்க வேணான்னு சொல்லி ஸ்பீடாக போனதில் தான் விழுந்து இந்த காயம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. தான் வந்த வேலையும் பேசி முடிச்சிட்டேன், டிசைனையும் பார்த்துட்டேன், அதனால தான் போரிங்கான அடல்ட்ஸோடு இருக்க பிடிக்காமல் கிளம்பிட்டேன்னு சொல்கிறாங்க. 10:30 மணிக்கு பேம் போனதும் பிரபாவும் எக்கப்போப்பும் ஃப்ளோரல் டிசைனை ஓகே பண்ணதா ஹீரோயின் சொல்ல அடுத்து பிரபாவை விசாரிக்கிறாங்க. அவங்க ரீசா அப்பா வராமல் தான் வந்ததுக்கு காரணமாக நான் அவரோட நம்பிக்கையான மூத்த மருமகள், அதனால தான் நான் வந்தேன்னு சொல்கிறாங்க. அடுத்து கிட்டிஸுக்கு விசாரிக்கும் போது நான் பிரபாவை ட்ராப் பண்ண போயிருந்தேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் கிட்டிஸக்கை பார்க்கல. அதுக்கு காரணம் அவர் சீட்டை சரிச்சுட்டு தூங்கிட்டு இருந்திருப்பார். ஆனாலும் கிறிஷ் வந்ததை அவர் பார்த்ததா சொல்கிறாரு. கிறிஷ் வந்ததை பார்த்ததா ஹீரோயின்னு சொல்லியிருப்பாங்க. ரீசாவுக்கும் அவருக்கு நடுவில் ஏதோ ஆர்கியூமெண்ட் நடந்ததையும் பார்த்ததா சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி கிறிஷ்கிட்ட விசாரிக்கும் போது அது ஃபெமினிஸ்ட் கேம்பெயினுக்கான மியூசிக் சம்மந்தமான ஆர்கியூமெண்ட், கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான்னு சொல்கிறாரு. சுஜாவையும் ரிப்பையும் விசாரிக்கும்போது ஒருத்தர் அடுத்தவங்களோட இருந்ததாக சொல்கிறாங்க. சின்சின் வீட்டில் ரூமில் இருந்து ஐபேட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கூட ஒரு சர்வெண்ட்டும் இருந்திருக்காங்க. சித்தப்பா பாரில் பீட் கூட நல்லா குடிச்சிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. அக்கா தன்னோட ஃபவுண்டேஷன் சம்மந்தமாக செக்ரட்டரி கூட பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஓமோட பாட்டியும் அக்கா கூட தான் இருந்திருக்காங்க. ரீசாவோட அப்பாவும் ரீசாவோட பாட்டியும் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எக்கப்போ ஃப்ளவர்ஸை பார்த்துட்டு அடுத்த பேமெண்ட்ஸை செட்டில் பண்ண போயிருக்காரு. ஓம் ரீசா 2 பேரையும் அவர் ஸ்டுடியோவில் பார்க்கல. ஹீரோயின் எக்கப்போப்பையும் பிரபாவையும் அனுப்பிட்டு வந்தப்போ ஸ்டுடியோக்குள்ளே யாருமே இல்லை. அதுக்கு பிறகு வெளியே ரீசாவும் கிறிஷும் எதிரெதிர் பக்கமாக போனதை பார்த்துருப்பாங்க. 11 மணி போல் ஓம் வெளியே போனதை பார்த்துருப்பாங்க. 11:30க்கு ஸ்டுடியோவை லாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு ஓமையும் திரும்பி வந்தாருன்னு அவங்களுக்கு தெரியலை. ஸ்டுடியோவோட டிஜிட்டல் லாக் பாஸ்வேர்டை உள்ளே வரும்போதே எல்லாருக்கும் சொன்னதாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் எல்லார்கிட்டையும் விசாரித்ததுபடி டிடெக்டிவ்க்கு புரிஞ்சது என்னென்னா, ரீசாவும் ஓமும் சேர்ந்து 11 மணிக்கு அவரோட காரில் தான் கிளம்பியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் என்ன நடந்துச்சுன்னு பதில் ரீசானால தான் கொடுக்க முடியும். ஆனால் ரீசாவை ரீச் பண்ண முடியலைன்னு சொல்லி டிடெக்டிவ் ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது அவங்க எங்கே இருக்கான்னு அவங்களோட ஃபேமிலிக்கே தெரியும். அவள் மனநிலை சரியில்லாதனால ஹோட்டல் ரூமில் லாக் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் டிடெக்டிவை பொறுத்த வரைக்கும் அவள் கொலை பண்ணதுனால கூட அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறாரு. இப்போது வெளியே எக்கப்போப் கிட்ட தனியாக பேசுகிறாரு. கேஸோட நிலைமையை சொல்கிறாரு. ஓம் செத்ததுக்கான சரியான டைம் இன்னும் தெரியலை. அவரோட உடம்புல இருந்த புல்லட்டையும் எக்ஸாமைன் பண்ணி முடிக்கலை. அவர் ஃபோனும் டேமேஜாக இருக்குது. ஸோ அதை சரி பண்ணி டேட்டாவை எடுக்கிறதுக்கும் ஒரு சைட்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஃப்ளோரல் ஸ்டுடியோவை செக் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் புது எவிடன்ஸ் எதுவும் கிடைக்கல. அதுக்குள்ளே ஓமோட ரூமை ஒருக்கா செக் பண்ணால் அங்கேருந்து ஏதாச்சும் கிடைக்கும்னு நினச்சி அதுக்கு பெர்மிஷன் வாங்கிக்கிறாரு. அடுத்து ரீசாவை தான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு டிடெக்டிவ். அப்போது கிறிஷ் அங்கே வந்து அவளை தனியாக இருந்து கவலைப்படக்கூட விட மாட்டீங்களான்னு கேட்டுட்டு போகிறாரு. ஓம் செத்து போயிருக்கான், விட்டுட்டு போகலை. இவ கொலை பண்ணலைனாலும் கில்லர் கண்டுபிடிக்கிறதுக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு டிடெக்டிவ். இவருக்கு ஓமை சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அவருக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. இவங்க பேசிக்கிட்டது ஹீரோயினும் பிரபாவும் ஒளிஞ்சுன்னு கேட்டுட்ருக்காங்க. இப்போது டிடெக்டிவ் போனதும் எக்கப்போப் தன்னோட வீட்டில் வேலை செய்கிற லேம்ட்ரோம்ன்றவங்களுக்கு கால் பண்ணி போலீஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக ஓமோட ரூமை ரெடி பண்ண சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் டிடெக்டிவ் ஹோட்டலுக்கு போக ஹீரோயினும் அங்கே வராங்க. ரீசாவை பார்க்க வந்ததா சொல்கிறாங்க. இந்த வாட்டியும் ரீசா டோரை ஓப்பன் பண்ணலை. ஸ்பேர் கீ கொடுங்க, இல்லைன்னா உடச்சிட்டு உள்ளே போவோன்னு டிடெக்டிவ் சொன்னதுனால ஃப்ரண்ட் டெஸ்க் மேனேஜர் சரத் அதை ஓப்பன் பண்ணி விடுறாரு. உள்ளே ரீசாவும் இல்லை, அவங்களோட சர்வன்ட் நோம்னியும் இல்லை. இப்போது அந்த பக்கம் க்ரைம் சீனில் எவிடன்ஸ் தேடிட்டு இருந்தவங்களுக்கு தண்ணிக்குள்ளே விழுந்த ஃபோன் கிடைக்குது. திங்கட்கிழமை நெக்ஸ்ட் சீனில் ப்ரெஸ் மீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காரு டிடெக்டிவ். அதில் புல்லட்டை செக் பண்ணி கன்னை கண்டுபிடிச்சி அதை போலீஸ் ரெஜிஸ்ட்ரியில் இருக்கிற கன்னோட மச் பண்ணதில் அதோட ஓனர் ரீசா தான் இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்போ அவள் எங்கே இருக்கான்னு தெரியல. இதனாலேயே அவன் மேலே வாரண்ட் இஷ்யூ பண்ண முடியும். இப்போதைக்கு ரீசா மட்டும்தான் சஸ்பெக்ட். ஸோ அவளாவே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இதனாலேயே ரீசா தான் ஓமை கொன்னதுன்னு சொல்லி நியூஸில் சோஷியல் மீடியாவில் எல்லாம் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. இதை ஓம் வீட்டில் வேலை செய்கிற ஜேன்ற ஒரு பொண்ணும் பார்க்குறா. டிராம்ரூமோட பேத்தி தான் இவ. இதை நிப்பாட்டிட்டு கோப்ஸ் வர போகிறாங்க, குயிக்காக ரூமை க்ளீன் பண்ணுன்னு சொல்கிறாங்க டேம்ட்ராம்.
நெக்ஸ்ட் சீனில் பிரபாவும் ரீசாவோட பாட்டியும் உட்காந்து நியூஸ் கேட்டுட்ருக்காங்க. அதில் ரீசா தான் கொன்றுப்பான்றதுக்கு ரீசன்ஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பாட்டியை பொறுத்த வரைக்கும் ரீசாவோட பேரும் கெடுகுது, ஃபேமிலி நேமும் கெடுதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆனால் பிரபாவை பொறுத்த வரைக்கும் ஓமோட அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இனி அவள் அந்த ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி நேம் கெடலைன்னு நிம்மதியாகிறாங்க. ஆனால் பாட்டியை பொறுத்த வரைக்கும் ரீசா கொள்ளறன்னு ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க. ரீசா கிறிஷோட அஃபேர் தான் இந்த கொலைக்கான காரணம்னு ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க பிரபா. இதை பற்றி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு இன்வெஸ்டிகேஷனில் சுஜா வீட்டில் இருந்ததா சொன்னது பொய்ன்றது இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். லெக்குன்ற ஒரு சர்வெண்ட் பிரபா கிட்ட சுஜா அன்னைக்கு கிறிஷை செக் பண்ணுறதுக்காக வெளியே போனதாக சொல்லியிருக்காங்க. இதே சர்வெண்ட்டை வச்சு தான் இவங்களுக்கு கிறிஷ் ரீசாவை பற்றின டவுட் வந்தப்போ கிறிஷோட ரூமை செக் பண்ண வச்சுருப்பாங்க. அவரோட டைரிக்குள்ளே ரீசாவோட ஃபோட்டோஸ் இருந்திருக்கும். அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்ற கோவத்தில் தான் ஓம் செத்த அன்னைக்கு அவங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சுஜாவுக்கு தெரிஞ்சதுனால தான் ஏதாச்சும் தப்பு நடந்துடுமோன்ற பயத்தில் அதை தடுக்கிறதுக்காக அன்னைக்கு அவள் வெளியே போயிருக்கணும். அவள் பிள்ளையை அவள் ஒழுங்காக வளர்க்கலைன்னு சொல்லிகிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்ட பாட்டிக்கு உடம்பு முடியாத மாதிரி ஆயிடுது. அதுக்குள்ளே ஜிப்பு அங்கே வந்து ஆளுக்கால் சண்டை பிடிக்க ஆரம்பிக்கவும் பாட்டி இன்னும் பதட்டமாயிடுறாங்க. பிஸ்னஸ் சம்மந்தமான எல்லா வேலையுமே அந்த வீட்டில் கிட்டிசக் தான் பார்த்துப்பாரு. ஜிப்புக்கு எதுவுமே தெரியாது. ஆனாலும் ரீசாவோட அப்பாவுக்கு கிறிஷ் தான் அந்த வீட்லேயே ஃபேவரேட். மகன் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஜிப்புக்கும் சுஜாக்கும் தான் எல்லா சொத்தும் போயிடுன்ற கடுப்பு தான் பிரபாவுக்கு. அதனால் நீயே ரீசா அப்பா கிட்ட அவங்க ஃபேவரட் பேரை என்ன பண்ணான்றதை சொல்லிடு, இல்லைன்னா நானே போலீஸில் சொல்லிடுவேன்னு சொல்லி ஜிப்பை மிரட்டவும், அதுக்கு அவரும் அப்படி பண்ணினா அது ரீசா அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியுமான்னு பதிலுக்கு மிரட்டிட்டு பாட்டியை கூப்பிட்டுட்டு போக பிரபா சோகமாக நின்றுட்டுருக்காங்க. இப்போது டிடெக்டிவ் வீட்டை காட்டுறாங்க. அவரை சோஷியல் மீடியாவில் போட்டு கிழிச்சிட்ருக்காங்க. முதல்ல நடந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்ன ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு தான் கிழிச்சிட்ருக்காங்க. ஏன் ரிட்டையர் ஆகிற நேரத்தில் இவ்வளோ கஷ்டமான கேஸை எடுத்துக்கிட்டீங்கன்னு அவரை வைஃப் சமாதானமும் படுத்திட்டு போகிறாங்க. ஓமோட டெட் பாடியோட ஃபோட்டோஸை பார்த்துக்கிட்டு இருந்த டிடெக்டிவுக்கு சட்டுன்னு ஏதோ தோணவும் போய் ஒரு கேஸ் ஃபைலை எடுத்து பார்க்குறாரு. அது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஃபைல். ஸ்டார்டிங் சீனில் காட்டின அதே பொண்ணு தான். அவள் 1992 செத்துருக்கா. அவளோட ஃபேஸில் ஓமோட ஃபேஸில் இருந்த மாதிரியான க்ராஸ் அடையாளம் இருந்திருக்கும். இங்கே கட் பண்ணி நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் சரத் கூட பைக்கில் மார்க்கெட் மாதிரியான ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. சரத்துக்கு ஓம் செத்த விஷயத்த ஹீரோயின் முன்னாடியே கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் தனக்கு தெரியாத மாதிரியும் ஹோட்டல் ஸ்டாஃப்ஸுக்கு தெரிஞ்சப்போ தான் தனக்கு தெரிஞ்ச மாதிரியும் நடிச்சிருப்பார். இப்போ அதுக்கு நீ நல்லா ஆக்ட் பண்ணேன்னு சொல்கிறாங்க ஹீரோயின். இவர் மட்டும் இல்லை, நூமியும் கிறிஷும் கூட ரீசா ரூமில் இல்லாதது தெரிஞ்சும் இருந்த மாதிரியே ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஹீரோயின் அங்கேருந்து ஒரு கடையில் ஃப்ளவர் பொக்கே வாங்கிக்கிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே ரீசா கையில் கன்னை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. இதோட எபிசோட் 2 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.